அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 343, 344 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் டிராகன் கிளானுக்கு போய் சேர்ந்திருப்பான். இப்போ அந்த இடத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா அந்த டிராகனுடைய அப்ரூவல் வேணுங்க. இவன் என்ன கேட்குறான், அப்ரூவல் வாங்குறதுக்கு நான் ஃபெயில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறான். நீ வந்து மொத்தமாக அழிஞ்சு போயிடுவே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ நம்ம டிராகன் உள்ளுக்குள்ளே இருந்து என்ன சொல்லுது, அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத, என்னோட கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறத உனக்குள்ளே விட்டுருக்கேன், ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இவன் என்ன கேட்குறான், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, என்ன இருக்குது சொல்லுங்க அப்படின்னு உடனே அது மழுப்புது. அது என்ன சொல்லுதுன்னா, நீ ட்ரை பண்ணு, உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்ல இவன் போயிட்டு அந்த டிராகன் ஸ்டாச்சு மேலே கையை வைக்கிறாங்க. உடனே அந்த ஸ்டாச்சுல இருந்து ஒரு லேடி டிராகனுடைய குரல், இந்த தண்டர் டிராகனுக்கு சம்பந்தப்பட்டவன் எவனும் இங்கே இருக்கக்கூடாது, ஓடி போங்கடா அப்படிங்கிற ஒரு குரல். அந்த ஸ்டாச்சு வெடிச்சு போச்சு. இந்த ஆளு பயந்தே போயிட்டான். ஐயோ, ஆன்சஸ்டர் ஸ்டாச்சு உடஞ்சு போச்சு அப்படிங்கிறான். பக்கத்துல இன்னொரு குரல், அவளை டிஸ்டர்ப் பண்றதை நிறுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேல் டிராகனுடைய குரலுங்க. இப்போ அதுவுமே உடஞ்சு போச்சா, இந்த ஆள் அவ்வளோதான் மயக்கம் போட்டு பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். நம்ம பறவை பார்க்குது, இந்த 2 சென்டென்ஸ் எனக்கு போதும், நம்ம டிராகன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்குது. இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், நீங்களே வெளியில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா மட்டும்தான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்ன உடனே அது வெளியில் வந்து ஒரு போர்ட்டலுக்குள்ளே போகுதுங்க. உடனே என்ன நடக்குது, அந்த ஜே டிஸ்க் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆக ஆரம்பிக்குது. இந்த டிராகனுமே வந்து ரெக்கவர் ஆக ஆரம்பிக்குது. இப்போ அவங்க ஒரு குரல் கேட்குது, இந்த பையனுக்கும் டிராகன் கிளானுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது, இவனை யாருமே தடுக்கக்கூடாது, இவன் இங்கே என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு குரல். இவனுமே உள்ளுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறான். இவனுமே உள்ளுக்குள்ளே போன உடனே என்ன பண்ணுறான், அங்கே இருக்க பவர் எல்லாம் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பறவையும் எனக்கும் சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணுது. அப்போது அங்கே இருக்க ஒரு டிராகன் இவங்கிட்ட என்ன சொல்லுது, தம்பி 1 மணி நேரத்துக்கு மட்டும் அப்சர்வ் பண்ணிக்கோ, அதுக்கு மேலே அப்சர்வ் பண்ணால் உனக்கு தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம தண்டர் டிராகன் வெளியில் வந்து மொத்தமாக அப்சர்வ் பண்ணுமா. இந்த டிராகன் போய் சொல்லுது, எப்பா ஆன்செஸ்டர் நீ எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடாத, இதுதான் இந்த கிளானுடைய ஃபவுண்டேஷனே அப்படின்னு சொல்ல அதுக்கு கோவம் வந்துச்சு. ஏண்டா, நான் வந்து உங்களுக்காக சண்டை போட்டு என் உடம்பும் போச்சு, என் பவரும் போச்சு, இங்கே இருக்க கொஞ்சோண்டு பவர் எனக்கு கொடுக்க மாட்டியா அப்படின்னு கத்துது. அந்த டிராகன் பார்க்குது, இதனடா வம்பா போச்சு, நீ என்னத்தையோ பண்ணி தொலைன்னு சொல்லிட்டு அது போயிடுச்சு, ஓரமாக போய் புலம்புது. போச்சு எல்லாம் போச்சு அப்படின்னு புலம்புது. இப்போ இன்னொரு பக்கம் கருடா கிளானை காட்டுறாங்கப்பா. அந்த கிளானோட ஆன்செஸ்டர் ட்ரைனிங்லேருந்து இப்போ தான் திரும்ப வந்தார் போல தெரியுது. அவர் வந்தோடனே இவங்க ரிப்போர்ட்டெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி 2 பேர் வந்திருக்காங்க அந்த டிராகன் கிளானுக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அவங்கள தான் நம்ம வந்து அழிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மனுஷன் பார்க்குறான், எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்ம பிளானை கெடுக்கிறதுக்கு 2 பேர் வந்திருப்பானுங்க, சும்மா விட மாட்டான்டா, அவனுங்க இங்கிருந்து திரும்ப போக மாட்டானுங்கடா, படைகளை திரட்டுங்கடா, வாங்கடா போகலாம் அப்படின்னு போகிறாரு. உள்ளுக்குள்ளே நம்ம ஹீரோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தால, அவன் பார்த்தீங்கன்னா ஹெவன்லி காட் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணிட்டாங்க. நம்ம பறவை என்ன சொல்லுது, நானும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணுமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. வெளியில் பார்த்தீங்கன்னா கருடா கிளான் வந்து ஆல்ரெடி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுங்க பார்க்குறானுங்க எனிமி அட்டாக் அப்படின்னு உடனே ஃபார்மேஷன்லாம் போடலாம் அப்படின்னு பார்த்தா கூட போன சண்டையில் இந்த ஆன்செஸ்டரோட ஸ்பிரிட் அழிஞ்சு போச்சுல்ல, அது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இப்போ இந்த கிளானோட லீடர் அவர் ஓடார் அந்த இடத்துக்கு, ஓடி போய் ஆன்செஸ்டர்ஸ் எங்களெல்லாம் காப்பாற்றுங்க, நீங்கள் தான் காப்பாற்றணும், கருடா கிளான் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்த்தா எங்கடா ஆன்செஸ்டர் சிலையை காணோன்னு சொல்லிட்டு இந்த ஆளை போட்டு செம்மடி அடிக்கிறான். டேய், எங்கடா ஆன்செஸ்டர் சிலையை காணோம், அவங்க தான்டா இத்தனை காலமாக நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருந்தாங்க, 2 சிலை எங்கே போச்சுடா, ஆன்செஸ்டர்ஸ் எங்கடா, இந்த கேஆஸ் டிராகன் சிலை தான் இருக்குது, அந்த ஆள் ஒன்றுத்துமே பண்ண மாட்டானுன்னு சொல்லிட்டு இவர் கத்துறாரு. இது எல்லாத்தையுமே நம்ம டிராகன் உள்ளுக்குள்ளே இருந்து கேட்டுட்டு தான் இருக்குது. அது என்ன சொல்லுது, பல காலமாக இந்த இடத்துல என்னை வந்து வர்ஷிப் பண்ணியிருக்காங்க, இப்போ இங்கேருந்து இறங்கி போய் இந்த டிராகன் கிளானை காப்பாற்றுற பொறுப்பு என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோ பார்க்குறான், நீங்கள் இப்போ நல்லாவே ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது, வாங்க போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. வெளியில் அந்த 2 பேர் இருக்காங்கல்ல, நம்ம டிராகன் என்ன சொல்லுது, யாரை பார்த்துடா சொன்ன ஆக்ஷன் எடுக்க மாட்டேனே, இப்போ பாடுறான்னு சொல்லிட்டு அவன் மேலே டிராகன் சலைவாவை துப்பிடுமா. அவன் சொல்கிறான், ஆன்செஸ்டர் ரொம்ப நன்றி அப்படிங்கிறான். இப்போ எல்லாரும் வெளில போகிறாங்க. கருடா கிளான் பார்த்தீங்கன்னா கொலவெறி கொண்டு அட்டாக் பண்ணுறாங்க. ஒருத்தனை விடாதீங்கடா, எல்லாரும் அழிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அந்த சமயத்தில் நம்ம கேஆஸ் டிராகன் வந்துருமா, பேருக்கு ஏற்ற மாதிரியே கலவரத்தை உண்டு பண்ணுது. எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் டிராகன் கிளான் மாதிரியே கை வைப்பீங்க, இங்கேருந்து ஒருத்தன் திரும்ப போக மாட்டீங்கடா அப்படிங்குது. இந்த டிராகனுக்கு ஒத்து ஊதுற மாதிரி நம்ம பறவை வேற கூடவே இருக்குங்க. இப்போ அவனுங்க பார்க்குறானுங்க, டிராகன் கிளானில் எப்படா இப்படி ஒரு ஆன்செஸ்டர் வந்தான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. நம்ம டிராகன் அடித்த ஒரு அடியிலே பார்த்தீங்கன்னா அவன் மொத்தமாக காலி ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கருடா கிளான்லாம் அங்கேருந்து தப்பிச்சு ஓடியே போயிடுச்சு. இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நம்ம டிராகனுக்கு நன்றி சொல்கிறாங்க, கீழே விழுந்து வணங்குறாங்கப்பா. நம்ம டிராகன் என்ன சொல்லுது, நான் இல்லாத காலத்தில் நீங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்கல்ல அப்படிங்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை உங்களோட சாக்ரிஃபைஸ் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நாங்களாம் இன்றைக்கி உயிரோடவே இருந்திருக்க மாட்டோம் அப்படின்னு பேசுகிறாங்க. ஒருத்தன் எந்திரிச்சு கேட்குறான், அதெல்லாம் சரிங்க, உங்கள் பாடி ஏன் இவ்வளோ வீக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அது என்ன சொல்லுது, இது வந்து க்ளோன் பாடி, என்னோட ஒரிஜினல் பாடி வந்து கல்டிவேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுச்சு. இப்போ இவனுங்க பார்க்குறானுங்க, எது
க்ளோன் பாடியே இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா ஒரிஜினல் பாடி வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறானுங்க. நம்ம பறவை வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் டிராகன் கிட்ட போயிட்டு, என்ன சீனியர் பயங்கரமாக பொய்யெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுடுச்சிங்க. டிராகனுக்கு சரியான கோவம் போட்டு செம்மடி அடிக்குது. இந்த பறவையும் தப்பிக்கலான்னு பார்த்தா கூட ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அது என்ன சொல்லுது, நான் தூங்கிட்டு இருந்தப்போ என்னை பற்றி தப்பு தப்பாக பேசுகிற நீ, உனக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கல, இன்னைக்கு என்ன பண்ணுறான் பாரு அப்படிங்குது. மொத்தத்தில் அந்த டிராகன் கிளானோட லீடர் அவன் என்ன சொல்கிறான், இந்த கருடா கிளான் வந்து கண்டினியூஸாக எங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட லேண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க. அது எல்லாத்தையும் நம்ம திரும்ப எடுத்தால் மட்டும்தான் பழைய நிலைக்கு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டிராகன் என்ன பண்ணுது, அந்த ஃபீமேல் டிராகனுடைய கல்டிவேஷன் பிளேஸ் ஒன்று இருக்கான், அதோட லொக்கேஷனை கேட்குது. அந்த ஆளுமே இங்கே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி லொக்கேஷனை காட்ட, உடனே நம்ம ஹீரோவை பார்த்து வாய்ட் கேட்டை ஓப்பன் பண்ணுறான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அங்கே போகிறாங்க. இப்போ இவங்க அந்த இடத்துக்கு போன இன்ஃபர்மேஷன் கருடா கிளானுக்கு வருதுங்க. அவனுங்க என்ன சொல்கிறானுங்கன்னா, அந்த கருடா கிளான் ஆன்செஸ்டர்ஸ் வந்து டார்க் எனர்ஜி அப்படிங்கிறத பயன்படுத்தி ஒரு தடுப்பு மாதிரி போட்டிருக்காங்களாம். யாராக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே போக முடியாதரா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறானுங்க. ஆக்சுவலாக இவனுங்க சொன்னது கரெக்டு தான், நம்ம டிராகனுமே ஒத்துக்குது. இந்த டார்க் எனர்ஜி என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் என்னால் தான் ஒன்றும் பண்ண முடியாது, நீ உன்னுடைய டார்க் அவதாரை பயன்படுத்தி அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கோ, உனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு உடனே இவன் அங்கே இருக்க எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவன் நிறைய லாஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான்ல, இப்போ இந்த டார்க் லா அப்படிங்கிறதுமே இவன் இங்கே உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இதை இவன் கற்றுக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, இதுவுமே ஹெவன்லி காட் லெவலுக்கு போயிடும். இப்போ இவங்க அந்த கேட்டு கிட்ட போகிறாங்க. போயிட்டு அந்த கேட்டை தொட்ட உடனே உள்ளுக்குள்ளேருந்து ஒரு ஃபோர்ஸ் அடிக்குது பாருங்க. என்னடா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு டிராகன் எனர்ஜி அப்படிங்கிறது வெளில வருதுங்க. அதுவுமே டிராகன் ஷேப்பில் தான் இருக்குது. நம்ம பறவை பார்க்குது, இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஆனால் கருடா கிளானை எப்படி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம காட் சீனியர் என்ன சொல்கிறாங்க, அங்கே இருக்கிறது வெறும் கான்ஷியஸ்னஸ் தான், கொஞ்ச நேரம் சண்டை போட்டதுன்னா அந்த எனர்ஜி மொத்தமாக காலியாக போயிடும். இப்போ அந்த டிராகன் நம்ம டிராகனை பார்த்து கேட்குது, எது லைட்னிங் டிராகனா, நீ ஏன் இவ்வளோ வீக்காக இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம டிராகன் என்ன சொல்லுது, இங்கே பேர் ஓவராக பேசாத, டிராகன் கேட்டை ஓப்பன் பண்ணு, உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் அந்த டிராகன் என்ன சொல்லுதுன்னா, இங்கே பாரு, உன் கூட அந்த பையன் வந்திருக்கான்ல ஹியூமன் ஜீனியஸ், அவனுக்காக மட்டும்தான் மரியாதை கொடுத்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க, பார்த்துக்கோ அப்படிங்குது. ஆக்சுவலாக அந்த டிராகனுக்கும் நம்ம டிராகனுக்கும் வார்த்தையிலேயே பயங்கரமான சண்டை நடந்திருக்குங்க. டிக்ஷனரியில் என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்கோ எல்லாத்தையும் பேசியிருக்கு நம்ம டிராகன். இப்போ ஒரு வழியாக அந்த ஒரு டிராகன் என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய சலைவா அப்படிங்கிறத பயன்படுத்த இவங்க எல்லாமே வந்து பவர்ஃபுல்லாக மாறுறாங்க. நம்ம பறவை கூட ட்ரூ காட் லெவலுக்கு வந்துச்சு. நம்ம ஹீரோடைய 2 அவதார் இருக்குல்ல, அந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஹெவன்லி காட் லெவலுக்கு ரீச் ஆயிடுச்சுங்க. இப்போதான் இவங்க உள்ளுக்குள்ளேயே போகிறாங்க. அங்கே உள்ளுக்குள்ளே போனால் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா டிராகன் எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு டிராகன் ஷேப்பில் ஃபார்ம் ஆகி இவங்களை அட்டாக் பண்ண வருது. நம்ம டிராகன் என்ன பண்ணுது, அந்த கிரியேஷன் ஜே டிஸ்குள்ளே அந்த டிராகன் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிடுதுங்க. அது சொல்லுது, நான் உள்ளுக்குள்ளே போய் அதை பியூரிஃபை பண்ணணும், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போயிடுச்சு. அந்த டிராகனா உள்ளுக்குள்ளே போனால் கண்ணாமுன்னான்னு பேசுது, நான் யார் தெரியுமா, என்ன போய் கட்டி போட்டு இப்படி ட்ரீட் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி பேச, இது என்ன சொல்லுது, நீ ஒரு எனர்ஜி தானே, எனக்காவது உதவி செய்யுன்னு சொல்லிட்டு அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.